பிரைஸ் தி லார்ட். இஸ்ரேல் மக்கள் நிறைய கண்ட்ரிஸை அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இடத்தெல்லாம் சுதந்திரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வரும்போது அந்த ஏசாவுடைய சந்ததி எங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு பிட்டு நிலத்தை கூட உனக்கு தரமாட்டேன், அதனால இந்த வழியா போனீங்கன்னா ஒரு தண்ணி குடிக்கிறது கூட காசு வாங்கி குடிங்க, எந்த பொருளானாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க, சைலண்டா போங்க, நீ அவங்க கூட சண்டை போடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒரு இடத்த ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டாருன்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஏசாவுடைய சந்ததி அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் மக்களே உள்ள போனாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏசாவின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பற்றி கொடுக்கப்பட்ட இடம். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டாரு, ஒரு எல்லையை குறிச்சிட்டாரு அப்படின்னா அந்த எல்லைக்குள்ள நீங்க தான் ராஜா. பிரைஸ் தி லார்ட். அந்த எல்லைக்குள்ள யாரு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த எல்லையை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்க நிலைமை என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்க பிசினஸ்க்கு, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு எல்லை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு சர்க்கிளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா வசனம் சொல்லுது, கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பார். அந்த எல்லைக்குள்ள கால் மிதிக்கிற எல்லாவற்றையும் உனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லையை தாண்டி வெளியே போகும்போது ஆசீர்வாதம் இல்லை. யோசேப்புக்கு எகிப்து தான் இல்லை, ஆனா யாக்கோபுக்கு எகிப்து எல்லை இல்லை. யாக்கோபின் காலத்துல அவர் இங்க தான் இருக்கணும். ஆனா யோசேப்பின் காலத்துல யோசேப்பு வளர்ந்துட்டாரு. அப்போ பையன் உயிரோடு தெரிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, அந்த எல்லைக்கு நான் போலாமா? ஆண்டவர் போப்பா அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டார் எல்லையை தாண்டி போய். ஆபிரகாம ஆண்டவர் மெசபொட்டோமியெல்லாம் கூட்டிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வைக்கிறாரு. அவருக்கு அதுதான் இல்லை. ஒரு பிசிக்கல் பவுண்டரி ஆண்டவர் வைக்கிறாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவுண்டரியை வைக்கிறாரு. அந்த பவுண்டரியில ஏராளமான அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோர்தானுக்கு வராரு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். யோர்தான்ல எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒரு பிசிக்கல் லொகேஷனாவே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லொகேஷனாவே யோர்தானை வைக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்காரு. எல்லையை தாண்டி வெளியே போனா அஷூரன்ஸ் இல்லை, எல்லையில் இருப்போம்.